மணிப்பூர் இஸ் பர்னிங். அங்கே இருக்கிற மக்கள் சாவுறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னே புரியல. நியூஸில் பார்த்தேன், இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தா ஆனால் எதுவுமே புரியல. என்னதான் அங்கே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வை இஸ் இட் ஸோ காம்ப்ளிகேட்டட்? இன்னைக்கு நம்ம மணிப்பூர் பசிலோட 3 பெரிய பீசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், த மெய்தி கம்யூனிட்டி. இவங்க தான் மணிப்பூரோட லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி, ஆல்மோஸ்ட் 60% பாப்புலேஷன். ஆனால் இவங்க இருக்கிற இம்பால் வேலி ஸ்டேட் லேண்டில் ஜஸ்ட் 10% தான். இவங்க முக்கியமான டிமாண்ட் என்னன்னா ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டேட்டஸ், எஸ்டி ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்றாங்க. இது வந்தா they can buy land in the hills. இவங்களுக்கு மணிப்பூரை ஒரு யூனிஃபைட் ஸ்டேட்டா வைக்கணும்னு தான் ஆசை. நோ செப்பரேட் ரூல்ஸ், நோ டிவிஷன்ஸ், ஒரே மணிப்பூர் ஒரே மக்கள். இதுதான் இவங்களோட டிமாண்ட். அடுத்தது த கூக்கி ஜோ பெர்ஸ்பெக்டிவ். இவங்க ஆல்ரெடி எஸ்டி தான், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தான். ஸோ வென் மெய்தி பீப்புள் ஆஸ் த சேம் ஸ்டேட்டஸ், கூக்கி ஜூ பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நிலம், எங்க கல்ச்சர், எங்க சர்வைவல்ல இவங்க கைய வைக்க போறாங்களோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ இவங்க இப்போ ஒரு செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கறாங்க. அதாவது நாங்களே எங்களோட ஏரியாவை கவர்ன் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கான வேலையை பாருங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா 3வது கம்யூனிட்டி வந்து த நாகா கம்யூனிட்டி. இப்பதான் பிளாட் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. த நாகாஸ், இவங்களுக்கு ஒரு செப்பரேட் ட்ரீம் இருக்கு. நாகாலிம், a unified homeland spanning நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் ஈவன் மயன்மார். இவங்க 30 இயர்ஸா டெல்லி கிட்ட பீஸ் டாக்ஸ்ல இருக்காங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் இவங்க கிளைம் பண்ற டெரிட்டரி கூக்கிஸூ ஏரியாஸ் கூட ஓவர்லேப் ஆகுது. ஸோ நாகாஸ் என்ன சொல்றாங்கன்னா, கூக்கிஸூ கேட்கிற செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க லேண்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ கான்ஃபிளிக்ட்டுக்கு மேல கான்ஃபிளிக்ட். இதுதான் கோர் ப்ராப்ளமே. இப்ப ரிசல்ட் என்ன? மெய்தி வாண்ட்ஸ் மோர் லேண்ட் அண்ட் யூனிட்டி, கூக்கிஸூ வாண்ட்ஸ் செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன், நாகாஸ் வாண்ட் தேர் ஓன் homeland that overlap with others. 3 communities, 3 different demands, and each one conflicts with the other. This is exactly why a solution feels so far away. அதுக்கும் மேல கவர்மெண்ட் நியூட்ரலா இல்லைன்னு வேற ஒரு கம்ப்ளைண்ட் வேற இருக்கு. இது ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாட் டு யூ திங்க் இஸ் த பெஸ்ட் வே டு பிரிங் பீஸ் இன் மணிப்பூர்? இதுக்கப்புறம் ஏன் இப்போ பர்ன் ஆயிட்டு இருக்கு, என்ன இதுல என்ன மேஜர் ப்ராப்ளம்னு அடுத்த பார்ட்ல சொல்றேன். கமெண்ட்டை மணிப்பூர்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம். Share this with someone who needs to understand the Manipur situation. See you in the next one.